இந்த கொஸ்டின் தமிழ் இலக்கணம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன? வினைமுற்று என்றால் செயல் முழுமையாக முடிந்த வடிவம். இப்போது ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். வந்தாள், இது செயல் முடிந்தது, பெண்பால், சரியான வினைமுற்று. வந்த, இன்கம்ப்ளீட் ஃபார்ம், ராங். வந்து, பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ராங். வந்தவர், நவுன் ஃபார்ம், ராங். அதனால் கரெக்ட் ஆன்சர் வந்தாள். ஷார்ட்கட் முற்று ஈக்குவல் டு முடிவு என்று நினைவில் வையுங்கள். இந்த கொஸ்டினை தமிழ் இலக்கணம் பத்தி பார்ப்போம். இராமன் வந்தான் எவ்வகை தொடர்? முதல்ல சென்டென்ஸை பிரேக் பண்ணலாம். இராமன், இது எழுவாய். வந்தான், இது வினைமுற்று. அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இருந்தால் அது எழுவாய் தொடர். ஒரு ஈஸி ட்ரிக், யார் பிளஸ் என்ன செய்தான் என்று கேளுங்கள். யார்? இராமன். என்ன செய்தான்? வந்தான். அதனால் இது இழுவாய் தொடர். சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் தமிழ் இலக்கணம். எதுகை பற்றி. ஒரு அடியில் 1, 3, 4 சீர்கள் ஒரே மாதிரி வருகிறது. மேலும் 2ஆம் எழுத்து ஒன்றாக இருக்கும். இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஒரு ஸ்பெஷல் டைப் எதுகை. 1, 3, 4 சீர்கள் மேட்ச் ஆகுது. அதனால் இது மேல் பேட்டர்ன். அதனால் ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை. ஒரு ஈஸி ட்ரிக், மேல் சீர்கள் மேட்ச் ஆகுனா மேற்கதுவாய் எதுகை. இந்த கொஸ்டின் ஒரு பொருள் கேள்வி. நனந்தலை உலகம் என்ற சொல்லின் மீனிங் என்ன? இந்த சொல்ல ஸ்பிளிட் பண்ணலாம். நனம், தலை உலகம். நனம் என்றால் நீர். அதனால் நனந்தலை உலகம் என்றால் நீர் சூழ்ந்த உலகம். ஒரு ஈஸி ட்ரிக், நனம் ஈக்குவல் டு நீர் என்று நினைவில் வைங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் ஒரு பழமொழி. மரத்தை இலை காக்கும். இதன் மீனிங் என்னன்னா, மரத்தை இலை பாதுகாக்கும். அதே மாதிரி மனிதனின் மதிப்பை அவன் சொல் பாதுகாக்கும். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். சரியான மேட்ச், உயிரை சொல் காக்கும். ஒரு ஈஸி ட்ரிக், மரம், இலை, மனிதன், சொல். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் மோனை பற்றி. மோனை என்றால் 2 சொற்களின் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நந்தவனம், நற்றமிழ். இரண்டிலும் முதல் எழுத்து ந. அதனால் இது மோனை. மற்ற ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகவில்லை. ஒரு ஈஸி ட்ரிக், மோனை இஸ் ஈக்குவல் டு முதல் எழுத்து சேம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த கேள்வி ஒரு சொற்றொடர் பொருள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதன் மீனிங் என்னன்னா, நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் அனைத்தும் சிதறிப்போகும். அதாவது ஒன்றாக இல்லாமல் சிதறியிருக்கும். அதனால் சரியான பொருள் ஒற்றுமையின்மை. ஒரு ஈஸி ட்ரிக், கொட்டினால் சிதறும், ஒற்றுமையில்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க. கிவன் சென்டென்ஸ், மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இந்த சென்டென்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? யார் சிறந்தவர்? மீனாட்சி சுந்தரனார். அதனால கொஸ்டின் எப்படி இருக்கணும்? யார் என்று கேட்கணும். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கரெக்ட் மேட்ச். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? ஒரு ஈஸி ட்ரிக், நேம் இருந்தா யார்? கொஸ்டின் கேளுங்கள். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் இலக்கணம் செந்தமிழ் எந்த தொகை? இந்த வேர்டை ஸ்பிளிட் பண்ணலாம். செம், தமிழ்.
செம் என்றால் நல்ல அல்லது சிறந்த. அது தமிழ் ஐ டிஸ்கிரைப் பண்ணுகிறது. ஒரு வேர்ட் மற்றொரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணினா அது பண்புத்தொகை. ஒரு ஈஸி ட்ரிக் டிஸ்கிரிப்ஷன் இருந்தா பண்புத்தொகை. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் தமிழ் இலக்கியம். காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலின் தமிழ் நூல் எது? காவிய தரிசனம் என்பது ஒரு அலங்கார இலக்கண நூல். இதற்கான தமிழ் எக்விவலண்ட் தண்டியலங்காரம். ஒரு ஈஸி ட்ரிக், காவ்யா டார்ஷா டு டாண்டி, நினைவில் வைங்க டாண்டி என்றால் தண்டியலங்காரம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி.